ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ் நம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும். இன்னொரு தலைப்பில் அந்த ஹதீஸை நான் கூறினேன். இந்த நேரத்திலும் அந்த ஹதீஸை நான் கூறுகிறேன். என் சிந்தனையை அந்த ஹதீஸ் சுரண்டு கொண்டே இருக்கிறது. அதை எவ்வளவு சப்தமிட்டு சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தமிட்டு சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர்கள், மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள், யா அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக. அல்லாஹ்விற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது, அவருடைய சிரமத்தை நீக்குவது, அவருடைய கடனை நீக்குவது, அடைப்பது, அவருடைய வறுமையை பசியை நீக்குவது. இதுதான் அடியார்களுடைய செயலில் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானது. ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பள்ளியில் மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது. எந்த ஒரு முஸ்லிமுடைய சகோதரனின் தேவையை நிறைவேற்றுவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவருடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான். நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதிலிருந்து கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அன்ஃபிக் இப்ன ஆதம் உன்ஃபிக் அலைக, நீ கொடு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். எவ்வளவு முடியுமோ. ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல. உங்களுக்கு அல்லாஹ் அழகிய ஆடையை கொடுத்திருந்தால் அழகிய ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள். உங்களுக்கு அல்லாஹ் 3 வேளை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேளை உணவுக்கு சிரமப்படக்கூடியவர்களுக்கு உணவை கொடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால், மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை கூறுங்கள். கவலைப்படாதே தோழரே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்ற அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள். அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில் இஅ்திகாஃப் இருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான். அல்லாஹ் அக்பர். இந்த தீனுடைய அழகை பாருங்கள், அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா, காரூனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான், எல்லை மீறினான். அல்லாஹ் அவனுக்கு பல கஜானாக்களை கொடுத்திருந்தான். அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சுமந்து செல்ல வேண்டும். அந்த சமூகம் அவனிடத்திலே சொன்னது, பெருமை கொள்ளாதே, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன், பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு அத்தாரல் ஆகிரா, அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள். வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே. வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக, அல்லாஹ் உன்னை இப்படி அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறரை. சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குர்ஆனிலே பதிகிறான். உங்களுக்கு அல்லாஹ் எப்படி ரிஸ்கை கொடுத்தானோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள். அல்லாஹ் அதை விரும்புகிறான். உங்களை காரணமாக ஆக்கி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான், அவ்வளவுதான். ஏதோ நான் சம்பாதித்த செல்வம், நான் திறமையால், என் உழைப்பால், என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும்? காரூன் சொன்னான், யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இன்தி, என்னுடைய கல்வியால், என்னுடைய இல்மால் சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான். அல்லாஹ் அக்பர். நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான், பெருமை கொண்டான். அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான். ஆனால் முஃமின்கள், நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வம் என் உழைப்பால் அல்ல, இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல, என் கஷ்டத்தால், என்னுடைய வாழ்வில் நான் செய்த பல நாள் தியாகத்தால் அல்ல, அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம், அல்லாஹ் கொடுத்தது. இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என்று அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். அவர்கள்தான் சஹாபாக்கள், அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள், அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான முஃமின்கள். அல்லாஹ் அந்த முஃமின்களாக எம்மை ஆக்குவானாக.